நண்பன் நண்பிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பனையூரில் வந்து நிவாரண நிதி கொடுத்துருக்காரு. அது வந்து இப்போது ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. போல் நேரில் போய் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நேரில் போய் கொடுத்தா என்ன நடக்குன்றது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு நடிகர். அவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ கூட்டம் சேரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்பா இப்படி ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க? இப்போது சப்போஸ் அவர் எதுவுமே கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காரு, ஒரு தலைவர் ஆயிருக்காரு, எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம். அவர் வந்து வர வச்சு அந்த இடத்துக்கு போனால் எந்த பாதிப்பும் ஆகாமல் இருக்கணும், மக்களும் வந்து சேஃபாக இருக்கணும். ஏன்னா கூட்ட நெரிசலில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வர வச்சு பத்திரமா சேஃபாக அவங்கள எவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு வரணுமோ அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உட்கார வச்சு, எந்த தலைவர் வந்து உட்கார வச்சு பேசியிருக்கீங்க? அந்த இடத்துக்கு போனால் சும்மா யார் பார்க்குறாங்க யார் பார்க்க முடியாதுன்னே தெரியாது கூட்டத்தில். அதனால் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டு விசாரித்து அதை இப்போ வந்து நிறைய பேர் மனுவும் கொடுத்துருக்காங்களாமா. அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாமல் நீங்கள் பணம் ட்ரோல் பண்ணிவிட்டு எதுக்கு இந்த வேலைன்ற? கஷ்டப்பட்டு அவருடைய உழைச்ச காசை வந்து மக்களுக்கு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகேவா? இப்போ புதுசாக வர ஆள் அவ்வளோ பண்ணும்போது நீங்கள் பழசாக இருக்கிற ஆள் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கணும்? எதுவுமே பண்ணாமல் இப்போது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அமைச்சர்கள்லாம் போகும்போது சேரவாரி இல்லை மக்கள்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது. எதனால் தூக்கி சேரவாரி இறக்கிறாங்க? அது ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வர வர யார் என்ன பண்ணுறாங்கன்றதை நல்லா நோட் பண்ணுறாங்க. சோசியல் மீடியா செம்மையாக வளர்ச்சி ஆகிட்டு போயிட்டுருக்கு. எல்லோரும் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி தளபதியை ஓட்டாதீங்க. ஏன் அப்படின்னா அவர் என்ன பண்ணணுன்றதை அதை நல்லா தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. எதுவும் தெரியாமல் ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து ட்ரோல் பண்ணுறவங்க நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கணும். பார்த்து. ஓகே, பாய். நான் வரேன்.